நந்தினி, நீ சொன்ன கார்ல நான் தேடி பார்த்துட்டேன். அந்த கார்ல காலச்சக்கரம் இல்லம்மா. நல்லா பாத்தீங்களா? நல்லா தேடி பார்த்துட்டேன், அதுல இல்ல நந்தினி. சூட்கேஸ்ல அந்த காலச்சக்கரம் இருந்ததை என் கண்ணால பார்த்தேனே. கார்ல பார்க்கும் போது சூட்கேஸ்ல இருந்த காலச்சக்கரம் ஹாஸ்பிடலுக்குள்ள வந்த சூட்கேஸ்ல எப்படி இல்லாம போச்சு? ஹாஸ்பிடலுக்குள்ள சூட்கேஸ யார் எடுத்துட்டு வந்தா? அந்த குமாரோட டிரைவர் தான் எடுத்துட்டு வந்தான். காலச்சக்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த டிரைவர் அதை எடுத்துட்டு போயிருப்பானோ? இருக்கும், அவதான் எடுத்துக்கணும். எங்கேயும் தேடி அந்த காலச்சக்கரம் இல்லைன்னா அது அந்த டிரைவர் கிட்ட தாமா இருக்கணும். நானும் ஒரு யுகத்துல தான் சொல்றேன். பார் நந்தினி, மாலைய சரிய விட்டு அம்மனே சொல்லிருச்சு. சந்தேகமே இல்ல, காலச்சக்கரம் கண்டிப்பா அந்த டிரைவர் கிட்ட தான் இருக்கு. அவனை பிடிச்சா காலச்சக்கரத்தை கைப்பற்றிடும். அந்த திருவாளி பையன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. வந்தாச்சா? வாங்க வாங்க. என்னமோ என்கொயரி முடியற வரைக்கும் இருந்துட்டு தான் வருவேன்னு சொன்னீங்க, இப்ப உடனே வந்துட்டீங்க. ஏன் நல்ல நேரம் போல இருக்கு, போலீஸ்காரங்க போயிட்டு வந்துட்டானுங்க. ரொம்ப நல்லதா போச்சுங்க. ஆமா, பாடி இங்க கொண்டு வந்துட்டாங்களா? போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு வரதுக்கு லேட் ஆகும். இங்க இருந்து நல்லபடியா போன மனுஷன் அங்கிருந்து உயிரோட திரும்பலையே. என்ன மனுஷ வாழ்க்கைங்க. சரி விடு, இருந்த வரைக்கும் ராஜா மாதிரி இருந்தார்ல. என்ன இருந்தாலும் அவருக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்க கூடாதுங்க. என்ன பண்றது, நடந்து போச்சு. அதை பத்தி பேசி என்ன பண்ண போறோம்? வா. எங்க இப்ப எங்க உள்ள போறீங்க? பின்ன துக்கத்தை பாத்துட்டு வந்திருக்கீங்க. இப்படியே வீட்டுக்குள்ள போனா தீட்டாயிடாது. முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. பின்னாடி பரப்பு இறப்பு இதெல்லாம் சாதாரண விஷயம். தீட்டு கீட்டு. ஐயோ ஏங்க, கிருஷ்ணர் இருக்க வீடுங்க, அபசகுணம் எல்லாம் பேசாதீங்க. இப்படி ஃபர்ஸ்ட் நீங்க போய் குளிங்க. போங்க போங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ யோர்த்தி. வாங்க, சந்தனம் வச்சுக்கோங்க. இருங்க, இருந்த வேலையும் போயிடுச்சு. அடுத்து என்ன பண்றதா உத்தேசம்? ஏதாவது கம்பெனில வேலைக்கு சேர்ந்து டெவலப் ஆகாம எதுக்கு இந்த டிரைவர் வேலையே நம்பிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதாங்க இருக்குதுல? இது உன் கிருஷ்ணன் பார்த்த வேலை. கிருஷ்ணா, இவரை ரொம்பவே கெடுத்து வச்சிருக்க. கிருஷ்ணருக்கு கெடுக்க தெரியாது, கொடுக்க தான் தெரியும். அவர் குடுக்கிற இடத்துல தான் இருக்காரு, ஆனா நீங்க வாங்குற இடத்துல இல்லையே. எல்லாம் வாங்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? பேங்க்ல லோன் அப்ளை பண்ணிருந்தேன் இல்லையா? ஆமா. அப்ரூவல் ஆயிரும். ஆயிட்டாலும் சொந்தமா டிராவல்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். உங்களுக்கு அந்த லோன் கிடைக்க போறது இல்ல. வாயா கழுவு, நல்ல வார்த்தை வராது வாயில. அந்த லோன் ஆபீசர் என்கிட்ட பேசினாரு, கண்டிப்பா கிடைக்கும். ஏற்கனவே அந்த பேங்க்ல இருந்து வெரிஃபிகேஷன் வந்துட்டு போயிட்டாங்க. வெரிஃபிகேஷனா? எதுக்கு வந்தாங்க? நீங்க ஏதோ அந்த பேங்க்ல 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருந்ததா சொல்லியிருந்தீங்களாமே, அந்த ப்ரூஃபை கேட்டுதான் வந்திருந்தாங்க. ப்ரூஃபை பார்த்தாதான் லோனே சாங்ஷன் பண்ணுவாங்களாம். லோன் வாங்குறதுக்காக எதுக்குங்க நீங்க இப்படி எல்லாம் பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் பொய்யெல்லாம் சொல்லடி. 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணா லோன் தரேன்னாங்க, நான் ரெடி பண்ணி போடுறேன்னு. அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறாங்க. அதெல்லாம் இப்ப பேச முடியாதுங்க. 5 லட்சம் ரூபாய் இருந்தால் லோன் சாங்ஷன் ஆகுமா, இல்லைன்னா லோனே வாங்க முடியாதா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கடி போவேன்? இப்ப முதலாளி உயிரோட இருந்தா அவர் கையை காலை பிடிச்சு கடன் வாங்கியிருக்கலாம். இப்போ கை கட்டினது வாய் கட்டாம போயிரும் போல இருக்கு. கிருஷ்ணா, கிருஷ்ணர் உங்களை வேலைக்கு தான் போக சொன்னாரு, சொந்தமா தொழில் ஒண்ணு தொடங்க சொல்லல. எல்லாத்துக்கும் கடவுள் மேல பழி போடாதீங்க. நம்ம பண்ற வேலையில செய்யற தொழில் கடவுள் இருக்கான், தெரிஞ்சுக்க. உங்களுக்கு முதல்ல சொந்தமா தொழில் இருக்கா இல்ல வேலைதான் இருக்கா? எல்லாத்துக்கும் எழுத்து பேசாத.
பச்சை மிளகா கடிச்ச மாதிரி கோவம் வருது எனக்கு. ஆமாமா கோபம் வருந்தா. நான் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு பச்சை மிளகாய் ஆமா உள்ள போ. இந்த வீணா போன மனுஷனோட மாரடிக்கிறதே எனக்கு பொழப்பா போச்சு. கிருஷ்ணா நீ விளையாட்டுக்காரன் தான், அதுக்காக என் வாழ்க்கையில விளையாடாதப்பா ப்ளீஸ். ஏங்க இது யாரோட பேக்குங்க? என் பேக் தான். இது உங்க பேக்கே கிடையாது. வேற யார் பேக்கையும் எடுத்துட்டு வந்து தொலைச்சிட்டீங்க. என்ன சொல்ற? அப்படியா? கைப்புண்ணுக்கு யாராவது கண்ணாடியை தேடிட்டு இருப்பாங்களா? பார்த்தாலே தெரியுது இது உங்க பேக் இல்லைன்னு. இது வேற பேக். வேலைதான் போச்சு. எடுத்துட்டு போன பேக்கையாவது ஒழுங்கா திருப்பி கொண்டு வர தெரியாதா உங்களுக்கு? பேக்கை மாத்தி எடுத்துட்டு வந்து போல இருக்கு. நம்ம பேக் எங்க இருக்கு இப்ப? ஐயோ, முதல்ல திங்ஸ் இருந்தது பேக்ல. நான் அந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். எப்படி? கிருஷ்ணா, அர்ஜுனனை மட்டும் ரதத்துல ஏத்திட்டு போனா போதுமா? என் புருஷனுக்கு ஒரு வழி காட்ட மாட்டியா? அவள் அரிசியை வாங்கிக்கிட்டு குசிலரோட வாழ்க்கையை மாத்தின மாதிரி நீ எங்க வாழ்க்கையை கொஞ்சம் மாத்தக்கூடாதா? நான் ஆண்டாளா இருந்திருந்தா உன்கிட்ட நான் எதுவுமே கேட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் கிருஷ்ணவேணியா போயிட்டேனே. என் புருஷனும் நல்லா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? ஏதாவது பண்ணு கிருஷ்ணா. மூச்சுக்கு மூச்சு அவர் உன்னதானே கும்பிட்டு இருக்காரு கிருஷ்ணா. தம்பி 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 தம்பி, என்ன சார்? பஸ் உள்ள யார் க்ளீன் பண்ணுது? நான் தான் சார். இந்த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட்ல ஒரு சூட்கேஸ் இருந்தது. கருப்பு கலர் பேக்கா சார்? ஆமாப்பா ஆமாப்பா. அது உங்க பேக்கா? இப்பதான் சார் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்தேன். ஆபீஸ் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட் திரும்புங்க சார். தேங்க்யூமா. ஓகே சார். என்ன கிருஷ்ணா, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? இன்னுமாடா முடியல? இதோ முடி போகுதுடா. டேய் சீக்கிரம் முடா போலாம். சரிடா. தம்பி சார், உன் பேர் என்ன? கோகுல கிருஷ்ணன். இதான் ஒரு ரூமு, போய் இருந்துக்க போ. உன் பேர் என்ன? அக்கா உன்கிட்ட தான் கேக்குது, காது கேக்கலையா? செவிடு போல இருக்குக்கா.
அக்கா அவ செவிடு இல்ல, காது நல்லா கேக்குது. அப்ப ஏன் எதுவும் பேசாம இருக்கா? திமிரு. பேன் பாரு, பேன் பாருன்னு சொல்றல்ல. யாருக்கிட்டடி? எந்திரி, எந்திரி. இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்க, சைலண்டா இருக்க. அவ்வளவு திமிராடி உனக்கு? யார்கிட்ட? ஏய், என்னடி? என்ன சைலண்டாவே இருப்பியா? எப்படி சைலண்டா இருக்க நான் பாக்குறேன். பேசுடி, பேசு. வாய தொறடி. ஏய், என்னடி ஒருத்தி புதுசா வந்தா உங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவீங்களா? எடுறி கையா, எடுறீங்கிற? நீ நினைக்கிற மாதிரி அவ ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல, ரொம்ப பெரிய இடம். சாதாரண பெட்டி கேஸ் நினைச்சிடாத. அவ பெரிய தொழிலதிபரையே கொலை பண்ணிட்டு வந்திருக்கா. எல்லார்கிட்டயும் மாதிரி அவகிட்ட மோதாத. அவ எதுக்கு துணிஞ்சவ? கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்கோ. கங்கா, நீ யாருன்னு தெரியாம நடந்துக்கிட்டாங்க. இனிமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க, விடு. ஏய், இங்க ஏறி பார்வை. போங்கடி எல்லாரும் உள்ள போங்க. அக்கா, இவ எதுக்கும் துணிஞ்சவளாமே. வார்டன் இவளுக்கு புகழாரம் சூட்டிட்டு போறத பார்த்தா இந்த ஜெயில உனக்குன்னு இருக்கிற மரியாதைக்கு இவ வேட்டு வச்சுட்டு போயிருவா போல இருக்கு. என் மரியாதைய எவளும் கெடுத்துற முடியாதடி. எங்க வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம, கொஞ்சம் கூட பயமே இல்லாம பெரிய ராங்கி மாதிரி நின்னுட்டு இருக்கா. இவளை விட பெரிய ராங்கி எல்லாம் பார்த்தபடினா இன்னைக்கு தானே வந்திருக்கா. ஒரு நாள் வெட்டு பிடிப்போம், அப்புறம் பிடிக்கிற புடியில கதறு கதறுன்னு கதற போறா பார். கிருஷ்ணவேணி, கிருஷ்ணவேணி, உன் கிருஷ்ண நம்மள கை விடல. நம்ம பேக் கிடைச்சிருச்சு. நம்ம பேக் கிடைச்சிருச்சு. ஆனா இந்த பேக் நம்ம வீட்லயே இருக்கே. போற அவசரத்துல நீங்க மறந்துட்டு போயிட்டீங்க. நானும் சொல்ல மறந்துட்டேன். சிரமம் பார்க்காம இதையும் அந்த ஆபீஸ்ல கொடுத்துட்டு வந்துருங்களேன். இப்பதான் அவ்வளவு தூரம் போயிட்டு வந்தமா, டயர்டா இருக்கு. வேணா விடு. ஏங்க, நம்மள மாதிரி அந்த பேக்கை தொலைச்சவங்கள கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஒண்ணு பண்ணுவோம். என்ன? இந்த பேக்கை திறந்து அதுல விசிட்டிங் கார்டு இருக்கா பாப்போம். அதை எடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்களை இங்க வந்து வாங்கிட்டு போக சொல்லுவோம். அவ்வளவுதானே? அதுவும் நல்ல ஐடியா தாங்க. அவ்வளவுதானே, மேட்டர் ஓவர். ஏங்க, பூட்டு போட்டிருக்கீங்க. எங்க? இதோ. இந்த பூட்டை உடையது பெரிய விஷயமா? உடைச்சிடலாம். ஏங்க, பூட்டை உடைச்சா பேக்குக்கு சொந்தக்காரங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? என்ன தப்பா நினைக்க போறாங்க? விசிட்டிங் கார்டு இருக்குதானே உடைச்சோம். சொல்லிட்டா போச்சு, தப்பு இல்ல. அறுவடை எடுத்துட்டு வா. பூட்டை உடைக்கிறதுக்கு எதுக்குங்க அருவா? இருங்க, நான் என் ஹேர் பின்னை வச்சு ட்ரை பண்ணி பாக்குறேன். நிறைய சினிமா பார்த்து நீயும் கெட்டு போயிட்ட. எப்படி திறக்கிறேன்னு பாருங்க. பாப்போம் பாப்போம். பெரிய ஆள் தாண்டி நீ. இப்பயாவது ஒத்துக்கிட்டீங்களே. முதல்ல அதுல போன் நம்பர் இருக்கான்னு பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன்.
விசிட்டிங் கார்டு ஏதாவது இருக்கா பாருங்க. அதுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. இல்லையே. ஒரு செட்டு துணி, ஒரு கிஃப்ட் பாக்ஸ். வேற வழியே இல்ல, ஆபீஸ்ல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. ஒரு செட்டு துணி, ஒரு கிஃப்ட் ராப் பண்ண பாக்ஸ், இதுக்கு ஒரு பூட்டு வேற போட்டு வச்சிருக்கான். இதெல்லாம் கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வரணும். இவெல்லாம் ஒரு அல்ப பய. அட என்னங்க இது? என்னங்க இது? எல்லாமே 500 ரூபாய் கட்டா இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. எங்க இதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கும் போல இருக்கே. அஞ்சு லட்சம் ரூபாய் இருந்தாதான் லோன் சாங்ஷன் ஆகுமா? இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. சக்திக்கெல்லாம் பெரிய சக்தி எப்பவுமே என் கூட தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் உன்னை அனுப்ப சொல்லிட்டாரியா? நன்றி சார், நான் வரேன். என்னங்க இது? மகாமேரு மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல, ஆனா ஒரு மனுஷனோட தலையெழுத்த மாத்திர ஒரு அதிசய பொருள் மட்டும் தெரியுது. என்னங்க சொல்றீங்க? சார், உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு சார். நீ பேக கொண்டு வந்து வச்ச நேரம் பணம் கொட்டுன்னு கொட்டிடுச்சியா. என்ன தூக்கி விடுறதுக்காக கிருஷ்ணன் தான் இந்த பொருளை நம்மள்ட்ட வந்து சேர்த்திருக்கான். இது உங்க ஓனருக்கு சொந்தமானதாச்சுங்க? தெய்வத்துக்கு சமர்ப்பணம் பண்ற வரைக்கும் தான் எதுவா இருந்தாலும் தனிப்பட்டதா இருக்கும். தெய்வத்துக்கு சமர்ப்பணம் ஆயிடுச்சுன்னா அது தெய்வத்தோட பிரசாதமாயிரும். கிருஷ்ணரோட பிரசாதம். நம்மளை தேடி வந்த இந்த பொருள் இனி நம்ம கிட்டதான் இருக்கணும். ஏங்க, இன்னொருத்தரோட பணம் நம்ம வீட்ல இருக்க கூடாது. இத முதல்ல கொண்டு போய் டிராவல் ஆபீஸ்ல கொடுத்துட்டு வாங்க. பொடி பைத்தியக்காரி, இந்த பணம் அதிர்ஷ்ட சக்கரம் மூலியமா கிருஷ்ணர் எனக்கு கொடுத்தது. இதையே நான் விட்டு கொடுக்கணும். பாவங்க, எதுக்காக இந்த பணத்தை வச்சிருந்தாங்களோ? ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ இல்ல கல்யாண செலவுக்கோ இப்படி ஏதாவது முக்கியமான செலவுக்குன்னு இருந்திருக்கும் இல்லையா? அவங்க நிலைமை எவ்வளவு கஷ்டமாயிடும். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறது மட்டும் தான் முக்கியம். வேற எதை பத்தி யோசிக்க தேவையில்லை. இந்த பணத்துக்கு சொந்தக்காரங்களே வந்து கேட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த பணம் என்கிட்ட இருக்குன்னு யாருக்கு தெரியும்?
பஸ்ல எத்தனையோ பேர் வந்தாங்க. நான் தான் அதை எடுத்திருப்பேன். எப்படி கண்டுபிடிப்பாங்க? நம்ம பேக்க போய் ஆபீஸ்ல வாங்கிட்டு வந்தீங்களே, அவங்களுக்கு உங்க விவரம் தெரியும்ல. ஆபீஸ்ல இருக்கவங்க அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க? பொட்டியை காணும்னு சொல்லி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பொட்டி மாறி போச்சுன்னு நான் சொல்லல. அதையும் மீறி அவங்க யாராவது இந்த பேக்கை தேடி வந்தா அந்த பேக் என்கிட்ட இல்லைன்னு நான் சாதிப்பேன். இந்த பேக் இங்க இருந்ததுக்கான தடயமே இல்லாம எல்லாத்தையும் எரிச்சிருவேன். பயப்படுறதுக்கு நீ இனிமே டிரைவர் பொண்டாட்டி இல்ல, டிராவல்ஸ் ஓனரோட பொண்டாட்டி. தைரியமா இரு. என்ன பாக்குற? பெரிய ஆள் ஆகணும்னா ஆசையும் அதிர்ஷ்டமும் மட்டும் இருந்தா போதாது. முள்ள மாதிரித்தனம், முடிச்சொழுக்கித்தனம், சாணக்கியத்தனம் இருக்கணும், தெரியுமா? பணம் மட்டும் இல்ல, அந்த அதிர்ஷ்ட சக்கரத்தையும் யாரு கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். மீறி வந்தாங்கன்னா புதுசா வாங்க போற காரை வச்சு ஏத்தி கொண்டுருவேன். கொடு. கிருஷ்ணா, எங்க நிலைமைய கொஞ்சம் மாத்தம் தான் உன்னை கேட்டேன். ஆனா நீ என் புருஷன் புத்தியவே மாத்தி வச்சிருக்கியே, இது நியாயமா? இது வீட்டுக்கு வந்ததும் வராததுமா என் புருஷனை மொத்தமா மாத்திடுச்சு. இன்னும் இந்த சக்கரம் என்னெல்லாம் பண்ண போதோ தெரியல.